வெல்கம் டு ஈஸ்வந்த்ரோ சேனல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தா செங்கல்பட்டு அடுத்த திருவடி சொல்லுதில் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த அம்மனுடைய சிறப்பு அம்சங்களை மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போகலாம். ஹலோமா, உங்க நேம் என்ன? என்னோட பேர் மகாலட்சுமிமா. நான் முகப்பேர்ல இருந்து வரேன். இங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் மென்டலான ஸ்டேஜ்ல வந்தேன். உண்மை அது. நீங்க அது நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. பைத்தியம் பிடிச்ச ஸ்டேஜ்ல வந்தேன். யார் என்ன பேசுறாங்க எது செய்யறாங்கன்னு அந்த ஒரு சுய புத்தி இல்லாம வந்தேன். இங்க வந்து எங்க அம்மா எனக்கு அருள் புரிஞ்சு இப்ப நான் நல்லா இருக்கேன். முன்ன விட இப்ப நான் நல்லா இருக்கேன். இப்போ வந்து நீங்க 5 வருஷமா வருஷம் இங்க வரீங்களாமா? வருஷம்லாம் இல்ல. அது நான் 2021ல வந்தேன். அதுக்கப்புறம் இப்பதான் அம்மா கூப்பிட்டுருக்கா, அதனால இப்பதான் வந்திருக்கேன் நான். இப்போ இந்த கோயில் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அம்மனுடைய சக்தி இருந்ததுனால. ஆமா, அம்மாவோட அருள் இல்லாம இங்க எதுவுமே இருக்காது. ரெண்டாவது இங்க வந்து சர்ப்பங்கள் நிறைய இருக்கு. அது யார் கண்ணுக்கு தெரியுமோ தெரியாதோ தெரியல. இங்க அம்மா இருக்காங்க, நாக நடமாட்டம் இருக்கு, கால பைரவர் இருக்காரு, எல்லா சக்தியும் இங்க இருக்கு. அதனால உங்க குறைய இங்க வந்து சொன்னீங்கன்னா ரொம்ப லேட்டா தீர்னாலும் கொஞ்சம் ஓரளவுக்காவது கொஞ்சம் உங்களோட பேர்டன் கம்மியாகும். இல்லம்மா, நாங்க வந்து இங்க ஒரு 108 சிலை இருக்குன்ட்டு சொன்னாங்க. அந்த சிலை இருக்கான்ட்டு உங்களுக்கு என்ன தெரியும்? 108 பெருமாள் இருக்காங்க. 108 சிலை இனிமே வைக்க போறாங்க என்ன தெரியல. பெருமாள் தான் இருக்காங்க இங்க. 108 பெருமாள் இருக்காங்க இங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.